கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான ஆசீர்வாதத்தோடு. அந்த வகையில் இன்று சாய்நாதர் நமக்கு கொடுக்கக்கூடிய அருமையான அருள் வாக்கு, சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ என்னுடைய பாதுகாப்பில் இருக்கும்போது, பிரமாதமாக சொல்கிறார் பாருங்க, அற்புதமாக சொல்கிறார். நீ என்னுடைய பாதுகாப்பில் இருக்கும்போது உன்னை எந்த துன்பமும் நெருங்க விடமாட்டேன்கிறார். அதுதான் சாய்நாதர் இல்லையா? நம்மை சுற்றி பாதுகாப்பாக நமக்கு முன்னும் பின்னும் அற்புதமாக இருக்கிறார் சாய்நாதர். இந்த அற்புதமான விஷயத்தை நமக்கு புரிய வைப்பதற்காக 4 அற்புதங்களை அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். அந்த 4 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையைச் சேர்ந்த சகோதரி திவ்யா கார்த்திகேயன் அவர்கள். சகோதரிக்கு நான் கூட தான் இருக்கேன், உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன், எதற்கும் கலங்காதே அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமாதமான அற்புதம், அமர்க்களமான அற்புதம். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். அடுத்து கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி லதா அவர்களுக்கு தாய்க்கு திடீர்னு உடல்நல பின்னடைவு, மூச்சு விடவே சிரமப்படுறாங்க. தம்பி வீட்டில் தான் அம்மா இருக்காங்க, சகோதரி இருக்கிறது இன்னொரு இடத்துல. அங்கிருந்து சகோதரி பாபாவை பிரார்த்தனை செய்கிறார்கள், பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறார்கள். சாய்நாதர் என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம். அடுத்து திருச்சியை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்களுக்கு மகன் +2 முடிக்கிறாரு, பெரிய கல்லூரியில் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு உண்டான மார்க் அவர் தம்பி வாங்கலை, அவர் குறைச்சி வாங்கிட்டார். ஆனால் சாய்நாதர் எப்படி கரம் பிடித்து அழைத்து சென்று அமர்க்களப்படுத்துகிறார். அது இந்த மாதிரி காலகட்டத்திற்கு தேவையான ஒரு அற்புதத்தை சாய்நாதர் சொல்கிறார். நம்ம கவனிச்சுட்டு வந்தோன்னே தெரியும். இப்போ இந்த எஜுகேஷன் சம்மந்தமாக அற்புதங்கள் நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்கார் சாய்நாதர். இந்த 3 அற்புதங்களும் பிரமாதம். அப்படின்னா 4வது அற்புதம் சிலிர்க்க வைக்கும் அற்புதம். கருவில் இருக்கும் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணுறார் பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார். அதுதான் சாய்நாதர். அவர் தான் சொல்கிறாரு, நீ என்னுடைய பாதுகாப்பில் இருக்கும்போது உன்னை எந்த துன்பமும் நெருங்க விட மாட்டேன் அப்படிங்கிறார் சாய்நாதர். ஒரு அமர்க்களமான ஆசீர்வாதம் நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காரு. இந்த 4 அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண 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 அந்த யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அழகாக போகுது, வைடு கவரேஜாக போகுது. அப்படி போகும்போது இந்த பாபாவின் அற்புதங்கள் எல்லோரும் கேட்பதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக். இந்த பாபாவின் அற்புதங்கள் கேட்க கேட்க புண்ணியம்னு சொல்லியிருக்கார் சாய்நாதர் இல்லையா? அதனால் ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி திவ்யா கார்த்திகேயன் அவர்களுக்கு அமர்க்களப்படுத்தியிருக்கார் சாய்நாதர். சகோதரி பாபாவின் தீவிரமான பக்தர். ஆனால் பாபா என்னை ஆட்கொண்டதே ஒரு பிரமாதமான விஷயம்னா, என்னை தேடி வந்தார் சாய்நாதர். அதான் உண்மை. நம்மெல்லாம் சொல்கிறோம், நம்ம பாபா கோயிலுக்கு போகிறோம், நம்ம போய் கும்பிட போகிறோம், நான் பாபாவுக்கு விரதம் இருக்கேன், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது அவர் மனது வைத்தால் மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும். சகோதரி வாழ்விலும் அதான் நடந்தது. பாபா தேடி வந்து சகோதரி ஆட்கொண்டார். எனக்கு கோபுரம் டிவியை அற்புதமாக அறிமுகப்படுத்தி வச்சார்னா, நான் கோபுரம் டிவியை பார்த்த பிறகு ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொண்டேன். சரணாகதி அப்படின்னு என்னங்கிறத பிரமாதமாக தெரிந்து கொண்டேன்ங்கிறாங்க. அதான் உண்மை. நம்ம எல்லா எபிசோட்லையும் சொல்லிகிட்டு இருக்கோம், பாபாட்ட சரண்டர் ஆகுங்க. சரண்டர் ஆகிட்டோம்னா நமக்கு பல நன்மைகள் இருக்குது இல்லையா? அதைத்தான் சகோதரி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சகோதரிக்கு என்ன அற்புதம் நிகழ்த்தினார், பிரமாதப்படுத்துகிறார் சாய்நாதர். சகோதரிக்கு கும்பமேளாவுக்கு போகணுன்னு ஆசை. நம்ம எல்லாருக்குமே அந்த ஆசை உண்டு. ஆனால் அந்த கூட்டத்தை பார்த்து பயந்துருப்போம், இல்லை எப்படி போகிறதுன்னு தெரியாமல் ஒதுங்கியிருப்போம். ஆனால் சகோதரி முழு முயற்சியோடு அதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். கணவர் தான் கூப்பிட்றாங்க, எங்கே வர்றீங்களா, கும்பமேளா போகலாமான்னு. ஏம்மா எனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது, நீ உங்கள் பிரதரை வேணால் கூட்டிகிட்டு போ அப்படின்னாரு. சகோதரரை கேட்டாங்க, சகோதரர் நான் வரேன் அப்படின்னாரு. இப்போ டிக்கெட்டெல்லாம் வாங்கியாச்சு. சகோதரிக்கு என்னென்னா, எப்படி போகிறது இவ்வளோ தூரம், லாங்குவேஜ் தெரியாது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, கணவர் வரமாட்டேன்ட்டார். நேராக சாய்நாதரின் பாதங்களை தான் கெட்டியாக பிடிச்சிட்டாங்க. பாபா நான் கும்பமேளாவுக்கு போகிறேன், நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னா, சச்சரிதம் மூலமாக பாபா ஒரு பிரமாதமான ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். அதே போல் ஒரு புண்ணிய யாத்திரை பற்றி ஒரு எபிசோடை காட்டுறார் சாய்நாதர். சகோதரிக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வருகிறது, பாபா இருக்கார் கூட, நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முதல் நாள் ஒரு பாபாவின் ஆலயத்திற்கு போகிறாங்க. பாபாட்ட போய் மனமுருகி பிரார்த்தனை செய்கிறார்கள். பாபா நான் போகிறேன், அங்கே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்கிறாங்க, நீங்கள் கூட வாங்க பாபா எங்கள் கூட.
நீங்கள் தான் முன்னும் பின்னும் பாதுகாப்பாக இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் வாங்க பாபா அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆலயத்தில் அழகாக வணங்கிவிட்டு அப்படியே வெளியில் வந்தால் ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்க. சகோதரியை கூப்பிட்டு ஏன் கலக்கமாக இருக்கேன்னு கேட்டாங்க. இல்லை பாட்டி, இந்த மாதிரி கும்பமேளா போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், கணவர் வரமாட்டேன்ட்டார், தனியாக போகணுமேன்னு யோசிக்கிறேன்னு. கவலையே படாத, இந்த மாதிரி வாய்ப்புகள் தேடி வரும்போது யூஸ் பண்ணிக்கோங்க, பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உண்டுன்னு சொல்லிவிட்டு எல்லா பிரசாதம் சகோதரிக்கு கொடுத்து நான் வரேன் கூட, கவலைப்படாது அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. சகோதரிக்கு அப்போ தான் புரியுது பாபாவே உட்காந்து ஆசீர்வாதம் பண்ணுறாருங்க. சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நேர கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. காலையில் போய் ட்ரெயின் ஏறியாச்சு. பாபா நீங்கள் கூட வரேன்னு சொன்னீங்களே, வரீங்களா? சகோதரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சீட்டில் போய் உட்காடுறாங்க. அங்கே சைடில் பாபாவோட ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். பாபா நீங்கள் சொன்ன மாதிரியே என் கூடயே காவலுக்கு வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ட்ரெயினில் ஜேர்னி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜான்சின்னு ஒரு ஸ்டேஷனில் இறங்குறாங்க. இவங்க அங்கே லோக்கலுக்கு ஏதோ ஒரு பேக்கேஜ் புக் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த பேக்கேஜை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ சகோதரிக்கு மிகப்பெரிய கலக்கமாகி போச்சு. ஏன்னா லாங்குவேஜ் தெரியாது, இங்கேருந்து எப்படி நம்ம போய் எல்லாம் தரிசிக்க போகிறோம், எப்படி குளிக்க போகிறோம், ஒன்றுமே புரியலேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அம்மானு ஒரு குரல். திரும்பி பார்த்தால் ஒரு நபர் நிற்கிறார். நீங்கள் என் கூட தான் ட்ரெயினில் வந்தீங்க. ஆமாம், நானும் உங்களை கவனித்தேன் சார்ண்ணே. நீங்கள் கவலையப்படாதீங்க, இந்த ஜான்சி தான் எனக்கு சொந்த ஊர். சார் நீங்கள் யார் சார்ண்ணே? நான் சென்னையில் இருக்கிற லக்ஷ்மி சாய்பாபாவோட ப்ரீஸ்ட். அந்த லக்ஷ்மி சாய்பாபா ஆலயத்தில் நான் பணிபுரிகிறேன். உங்களை பார்த்தேன், நீங்கள் திணறிட்டு இருக்கீங்க, கவலையப்படாதீங்க, உங்களை ஃபுல்லாக கைட் பண்ணுறேன், நீங்கள் வாங்க என் கூடன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் எங்களை அற்புதமாக கும்பமேளா தரிசனம் செய்ய வைத்து எல்லா கூட இருந்தார்னா அவர் பிரமாதமாக எங்களை பிரமாதமாக கைட் பண்ணி எங்களை கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் விடுற வரைக்கும் கூட இருந்தார். அது அவர் கிடையாது, சாய்நாதர் தான். ஏன்னா நான் பாபாட்ட சொல்லிட்டு தானே கிளம்பினேன், பாபா கூட வாங்கன்ட்டு. கூட வந்துட்டார்னா சாய்நாதர்னா. உண்மை சத்தியம். நம்ம பாபாவை கூட கூப்பிட்டோம்னா வருவார் அவர். நம்பிக்கையோடு சாய்நாதரை அழைக்க வேண்டும். பாபா நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் வாங்க பாபா, எங்களை கரம் பிடித்து அழைத்து செல்லுங்கள் பாபான்னு நிச்சயமாக அழைத்து செல்வார். இதுக்கு மட்டும் இல்லை, எல்லா பிரச்சனைக்குமே சொல்கிறேன் நான். அவர் தான் சொல்கிறாரு, நீ என்னுடைய பாதுகாப்பில் இருக்கும்போது, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு இல்லைங்களா. எல்லா விஷயத்துக்கும் அவருடைய பாதுகாப்பு நமக்கு வேணும். பிரமாதமாக நம்ம கூட தான் இருக்கார் சாய்நாதர். அதனால் எதற்குமே கலங்காதீர்கள். இப்போ சகோதரிக்கு நேர்ந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட ஒரு நிமிடம் கூட கலங்கி நிற்காதீர்கள். சாய்நாதரை அடையுங்கள், ஓடி வருவார் இல்லையா. பிரமாதமாக எப்படி சாய்நாதர் இந்த சகோதரிக்கு ஒரு அற்புதம் பண்ணார்னா, அடுத்து கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி லதா அவர்களுக்கு என்ன அற்புதங்க, அமர்க்களமான அற்புதம். இந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இந்த அற்புதத்தை சாய்நாதர் எதற்கு சொல்ல வைக்கிறார்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் ஒருவர் என்னை வணங்கினால் போதும்ங்கிறத பாபா ஒரு எபிசோட்லேயும் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கார். இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சாய்நாதரின் பக்தர் சகோதரி மட்டும்தான். எப்படி உணர்த்துறார் பாருங்கள், எப்படி கைட் பண்ணுறாரு, அதெல்லாம் சாய்நாதரால் மட்டுமே முடியும். வாங்க அந்த அற்புதம் என்னன்னு தரிசனம் பண்ணுவோம். சகோதரியின் தாய் தம்பியோடு வசித்து வருகிறார்கள். அவங்க கேரளாவில் ஒரு இடத்துல இருக்காங்க. சகோதரி கோயம்புத்தூரில் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்து வருகிறார்கள். அன்றைக்கி பகல் 12 மணி இருக்கும். சகோதரிக்கு ஏதோ ஒரு உணர்வு, சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லுங்கிற மாதிரி ஒரு உணர்வு. சகோதரியின் வாய் முணுமுணுக்கிறது. ஷீர்டிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீர்டி சாய்நாதன் தரிசனம் சொல்லிகிட்டே இருக்காங்க சகோதரி. சகோதரிக்கு ஒரு எண்ணம், எதற்காக நம்ம இந்த மந்திரத்தை சொல்கிறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒரு 4 மணி ஆயிருக்கும். தம்பியிடம் இருந்து ஃபோன் வருது. தம்பிகிட்டேருந்து என்னடா ஃபோன் வருதுன்னு ஃபோன் எடுத்தால் தம்பி சொல்கிறாரு, அக்கா ஒரு 12 மணி இருக்கும், அம்மாவுக்கு திடீர்னு மூச்சு விட முடியல, மூச்சு திணறாங்க, நான் தூக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற கிளினிக்லாம் போனேன், யாரும் அட்மிட் பண்ண மாட்டேன்ட்டாங்க, இப்போ பெரிய ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கேன், எல்லா டெஸ்ட்டும் எடுத்திருக்காங்க, பெரிய டாக்டர் வந்த அப்புறம் தான் எதையும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஒரு மாதிரி வருத்தத்துடன் இந்த விஷயத்தை சகோதரிகிட்ட சொல்கிறார். ஏன்டா எனக்கு அப்பயே சொல்லலைன்னு. நீ வருத்தப்படுவக்கா, நீ கவலைப்படாத, நான் இங்கே பார்த்துக்கிறேன், நான் என்ன பொசிஷன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீ கிளம்பி வா அப்படின்னு சொன்னார். சகோதரிக்கு இப்போ தான் விஷயமே புரியுது, சாய்நாதர் எதற்காக அந்த மந்திரத்தை சொல்ல வைத்தார்னு சொல்லிட்டு இல்லையா. எந்த ஒரு இக்கட்டிலும் சொல்ல வேண்டிய அற்புதமான மந்திரம் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம். சகோதரி தொடர்ந்து ஜபிக்க ஆரம்பித்தார்கள். பாபா நீங்கள் என்னை சொல்ல வச்சிங்க, நான் இப்போ நானே சொல்கிறேன், என் தாய்க்காய் இந்த மந்திரத்தை சொல்கிறேன், அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது, மூச்சு திணறலுங்கிறாங்க, டெஸ்டெல்லாம் எடுத்துக்கிறான்னு சொல்கிறாங்க, டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும்,
அந்த அற்புதத்தை நீங்கள் நிகழ்த்தி காட்ட வேண்டும், நீங்கள் நிகழ்த்தி காட்டுவீர்கள் பாபா. எவ்வளோ நம்பிக்கையை பாருங்கள். அந்த நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக நடக்கும். சகோதரியின் தம்பி கரெக்டாக 7 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. சகோதரி பதட்டத்துடன் தான் ஃபோன் எடுக்கிறாங்க. ஏன்னா என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியாது. நேரு ஃபோன் எடுத்தாங்க. ஃபோன் எடுத்த உடனே தம்பி சொல்கிறாரு, அக்கா பெரிய டாக்டர் வந்தார், எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்தாரு, படித்து பார்த்தாரு. பார்த்துட்டு அம்மாவுக்கு கேஸ் ப்ராப்ளம் தான், அதனால் ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க, நான் இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, சில மருந்துகள் எழுதி கொடுக்குறேன்னு எழுதி கொடுத்துருக்காருக்கா, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னாரு. சகோதரி கண்ணீரோடு சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள். எந்த ஒரு இக்கட்டிலும் சொல்ல வேண்டிய மந்திரத்தை சகோதரி ஜபித்தார்கள் இல்லையா? சாய்நாதரே சொல்ல வச்சார். இதெல்லாம் சாய்நாதர் செய்வார். நமக்கு சில விஷயங்களை உணர்த்துவார். அந்த உணர்த்தும் போது நமக்கு அது புரியும். அது பின்னாடி தான் புரியும் நமக்கு எதற்காக இதை செய்ய வச்சாருன்னு நம்ம ஒரு மணி நேரம் யோசிச்சுட்டே இருப்போம். ஏன் இதை செய்ய வச்சார் இன்றைக்கி பாபா அப்படின்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு பிரமாதமாக ஒரு ஆன்சர் கொடுப்பார். அம்மாவுக்காக இந்த மந்திரத்தை சொல்லு, உன் தாயை நான் பார்த்து கொள்கிறேன். பிரமாதமாக பார்த்துக்கிட்டார். ஒன்றும் இல்லைன்னு சொன்னாருங்க டாக்டர் இல்லைங்களா? அதெல்லாம் தான் சாய்நாதரின் ஆசீர்வாதம். நம்பிக்கையோடு செய்கின்ற பிரார்த்தனைகளுக்கு சாய்நாதரிடம் பதில் உண்டு. பலிக்காத பிரார்த்தனைகளே இல்லைங்கிறார் சாய்நாதர் இல்லைங்களா? இப்படி 2 அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா திருச்சியை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்களுக்கு அமர்க்களப்படுத்திட்டார். இது இந்த கல்வி கண் திறந்து வைத்த ஒரு பிரமாதமான அற்புதம். இந்த அற்புதம் எதற்காக சொல்ல வைக்கிறார் சாய்நாதர்? இன்று எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? குழந்தைய கொண்டு போய் இன்ஜினியரிங்கில் சேர்க்கணும், மெடிசனில் சேர்க்கணும், பெரிய கல்லூரியில் சேர்க்க வேண்டும்னு ஆசையோடு காத்துட்ருக்கீங்க இல்லையா? உங்கள் அத்தனை பேருக்கும் வழிகாட்டுகிறார் சாய்நாதர். நான் இருக்கிறேன், எதற்கும் கலங்காதீர்கள்னு சொல்கிற மாதிரி ஒரு பிரமாதமான அற்புதத்தை நமக்கு கொடுத்துருக்கார். வாங்க, இந்த சகோதரின் அற்புதம் ரொம்ப அற்புதமான அற்புதம். அதை தரிசனம் பண்ணுவாது. சகோதரியின் மகன் +2 படிச்சுக்கிட்டு இருக்கார். மகனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நல்ல மார்க் எடுறா, உன்னை பெரிய கல்லூரியில் சேர்த்து விடுறேன். சகோதரி சொன்னது, தம்பி நல்ல சின்சியராக படிக்கிற கூட தம்பி, பிரமாதமாக படிச்சுட்டு வராரு. ஆனால் மார்க் வந்தபோது பார்த்தா அவர் எந்த கோர்ஸ் கேட்குறாரோ அதுக்கு கம்மியாக இருக்குது மார்க். ஆனால் சகோதரி மனம் தளரவில்லை. ஒரு கார் எடுத்துக்கிட்டாங்க, கல்லூரி ஏறி இறங்குறாங்க. எல்லா கல்லூரியிலும் என்ன சொல்கிறாங்க, இந்த மார்க்குக்கு அந்த கோர்ஸ் கொடுக்க முடியாது, எங்களால் மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. டிரைவர் சொல்கிறாரு, அம்மா பெட்ரோல் போட்டுக்கிட்டு அடுத்த கல்லூரிக்கு போகலாமான்னாரு. சரிங்கன்னு சொன்னாங்க. நேராக பெட்ரோல் போடுறதுக்கு பங்குக்கு போனால் அந்த பெட்ரோல் பங்கில் அற்புதமாக பிரம்மாண்டமாக சாய்நாதர் உட்காந்துருக்காரு. நான் இருக்க பயமேன்னு ஒரு வாசகம். என்னடா பாபா திடீர்னு இப்படி ஒரு சைன் காட்டுறாரு? நான் சொன்னேன் இல்லைங்களா, போன செக்மெண்ட்டில் சொன்னேன் பாருங்கள், பாபா நமக்கு ஒரு விஷயம் காட்டுவார், அது என்னங்கிறத பின்னாடி புரிய வைப்பார்னு சொல்லிட்டு பாருங்கள் எப்படி புரிய வைக்கிறார் பாருங்கள். சகோதரிக்கு இந்த வாசகம் கிடைத்தது, கையெடுத்து வணங்கி பாபாவுக்கு நன்றி சொன்னாங்க. இப்போ கிளம்பி அடுத்த கல்லூரிக்கு போகிறாங்க. இப்போ சகோதரி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இப்போ இந்த கல்லூரியில் என்ன டொனேஷன் கேட்டாலும் கட்டி குழந்தைய சேர்க்கறது, ஏன்னா அவன் படிக்கணுங்கிற அப்பாவும் சேர்த்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. நேராக போனாங்க. கல்லூரியில் இடம் கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க. ஆனால் ஒரு தொகையை டொனேஷனாக கேட்குறாங்க. அதுவும் தரேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் போய் இந்த சாரை பாருங்கள், அவர் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லுவார் அப்படின்னாங்க. இப்போ நேராக அந்த சாரை நோக்கி போயிட்டுருக்காங்க. சகோதரி தொடர்ந்து பிரார்த்தனைகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் பாபாவிடம். பாபா நீங்கள் எனக்கு ஒரு சைன் காமிச்சிருக்கீங்க, நீங்கள் என் கூட இருங்க பாபா. நேராக போனாங்க, அந்த சார்கிட்ட போனாங்க. அந்த சார் எல்லாத்தையும் பார்த்தாரு. அவர் சொன்ன விஷயம், அம்மா இந்த மார்க்குக்கு நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாமே, பணமே இல்லாமல் நீங்கள் அழகாக சேர்க்கலாமே குழந்தைய, நீங்கள் எதுக்கு இங்கே வந்து நீங்கள் பணம் கட்டுறேங்கிறீங்க அப்படின்னாரு. சகோதரிக்கு அங்கே உட்காந்துருக்கிறது பாபாவா இல்லை அந்த சாராங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலை சொல்கிறார் அந்த சார். சரிங்க எப்படி பண்ணுறதுன்னா அது டீட்டெயில் எல்லாம் சொல்கிறாரு. அதன் பிறகு வீட்டுக்கு வந்து, அண்ணா யூடியூப்பில் தான் எனக்கு பாப்பாய் வந்தது, நான் என்னெல்லாம் பண்ணணுங்கிறது டீட்டெயிலாக எல்லாம் கொடுத்தாங்க. அதன்படி அற்புதமாக நான் அப்ளை பண்ணேன். சாய்நாதரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக என் மகனுக்கு இருக்கிறதுன்றது பிரமாதமாக நிரூபணம் பண்ணார் சாய்நாதர். நான் சப்தாகம் பண்ணேன், சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொன்னேன், சாய்நாதர் ஸ்தவன மஞ்சரி படித்தேன், இத்தனையும் செஞ்சேன் நான். சாய்நாதரின் ஆசீர்வாதம் என் மகனுக்கு ஒரு அற்புதமான கல்லூரியில் ஒரு பிரமாதமான கோர்ஸுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்தார் நான் சாய்நாதர். நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும்போது அது பலன் கொடுக்குன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் இந்த அற்புதம். சகோதரி பணம் கொடுக்க தயாராக இருந்தாங்க இல்லையா? ஆனால் அங்கே இருக்கிற ஒருத்தர் மூலமாகவே பாபா கைட் பண்ணுறார். நீ ஏன் கவுன்சிலிங் அப்ளை பண்ணாமல் இப்படி வந்த? நீ கவுன்சிலிங் அப்ளை பண்ணு, உன் மகனுக்கு நான் சீட் வாங்கி கொடுக்குறேன். பிரமாதமாக வாங்கி கொடுக்குறாரு. ஏன்னா சகோதரின் ஆசை அதான் இல்லையா, மகன் ஒரு பெரிய கல்லூரியில் படிக்க வேண்டும். அற்புதமாக பெற்றுக் கொடுத்தார் சீட்டை. இது இந்த சகோதரிக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை,
யாரெல்லாம் இப்போ மகன் நல்லா படிக்கணும், மகள் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ உங்கள் அத்துணை பேருக்கும் சாய்நாதரின் அருளாசிகள் பரிபூர்ணமாக உண்டு என்பது சத்தியமான உண்மை. இதற்கு சாய்நாதரின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். அவர் பாதங்களை பிடிக்கணும்னா பாபாவின் துனி பூஜையின் தரிசனம் ரொம்ப அவசியம். இன்றைக்கி வியாழக்கிழமை நம்ம ஞானசாய் பாபாவின் அற்புதமான துனி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த துனி பூஜையின் தரிசனம் முடிந்தவுடன் ஒரு சிலிர்க்க வைக்கும் அற்புதத்தை சாய்நாதர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நான் அற்புதம் கேட்ட உடனே நான் மிரண்டு தான் போயிட்டேன். இப்படியெல்லாம் நடக்குமா, இது சாய்நாதரால் மட்டும்தான் முடியுங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. எப்படி அமர்க்களப்படுத்துகிறார் பாருங்கள். இந்த அற்புதத்தை நமக்கு அனுப்பிச்சது பெங்களூர்லேருந்து சகோதரி சாந்திமதி அனுப்பிச்சாங்க. இப்போ அற்புதமாக துனி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொண்டு துனி பூஜையின் தரிசனம் முடிந்தவுடன் அந்த பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் செய்வோம். श्री परमेश्वराग्नेजाः परमेश्वर प्रीत्यर्थम् अतिपूर्वोदेः मौन सकल विषेतनाः विशिष्टादां स्यामृतमानादाः गोपुरं टीवी सर्व साई भक्त महाजनानां सर्वेषां सखकुटुम्बानां क्षेम दैत्यविद्यवति आयुरारोग्य ऐश्वर्याणाम् अभिवर्तेत्तमरोग दिलगात्रगाशित्यर्थं धनधान्ये सक्षन्दान सकल सौभाग्यकान्त्यर्थं देह आरोग्यदामन सन्तोष ज्ञान साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसादाद कर्म पितृ शाप पाप निवृत्ति प्राप्त्यर्थम व्याधि रोग निवारण प्राप्त्यर्थम मन संकट मन क्लेश निवृत्ति प्राप्त्यर्थम मन संतोषकर प्राप्त्यर्थम कार्य जयहर प्राप्त्यर्थम साईनाथ गुरुवे नमो नमः. बाधारविन्दतो सदाना मध्ये करिष्यामः. ओम शिरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात्. सच्चिदानंद स्वरूप साईनाथ गुरुवे नमो नमः. साईनाथाय नमः. ओम लक्ष्मीनारायणाय नमः. ओम कृष्णराम शिवमारुत्यादि हेतुवाय नमः. ओम देश साईने नमः. ओम गोदावरी तट शिरडिवादिने नमः. ओम भक्तहृदाय नमः. ओम सर्वकृतवादिने नमः. ओम भूतावासाय नमः. ओम भूत भविष्यद्वर्जिताय नमः. ओम कालातीताय नमः. ओम कालाय नमः. ओम कालकालाय नमः. काल दर्पदमनाद नमः. मृत्युंजयाद नमः. अमृतयाद नमः. मृत्या भयप्रदाय नमः. जीवाधाराय नमः. ओम सर्वाधाराय नमः. ओम भक्तावन समर्दाद नमः. ओम भक्तावन प्रतिज्ञाद नमः. नमस्कृताय नमः. आरोग्य क्षेमदाद नमः. धनमांगल्य प्रदाय नमः. बुद्धिसिद्धिदाय नमः. पुत्रमित्र कलत्र बन्धुदाद नमः. ओम योगे नमः. ओम आपत्पान्तवाद नमः. मार्गबन्धवे नमः. भुक्तिमुक्ति स्वर्ग पौर्गदाय नमः. ओम प्रियाद नमः. ओम प्रीतिवर्धनाय नमः. अंतर्यामिने नमः. सच्चिदात्मे नमः. आनन्दाय नमः. आनन्दाय नमः. परमेश्वराय नमः. परब्रह्मणे नमः. परमात्मे नमः. परमसुखदाय नमः. परमेश्वराय नमः. ओम ज्ञान स्वरूपिणे नमः. ओम जगतपुत्रे नमः. ओम भक्तानां मातृदातृवेदामगाय नमः. भक्तवे प्रदाय नमः. भक्तपराधिनाय नमः. भक्तानुग्रहे कादराद नमः. ओम शरणागत वत्सलाय नमः. भक्ति शक्ति प्रदाय नमः. ज्ञान वैराग्यदाय नमः. प्रेम प्रदाय नमः. संशय हृदय दुर्बल्ये पावकर्म वासना चेकराद नमः. गतिरंजनाय नमः. कर्मसुंदरे नमः. शुद्ध सद्वजिताय नमः. गुणांजनात्रे नमः. अनंत कल्याण गुणाय नमः. वीरपराक्रम नमः. जैनी नमः. गुरुदृढादेव्याय नमः. पारिजाय नमः. सर्वलोके सत्स्कन्धे नमः. सकिरटिदाय नमः. सर्वशक्तिमूर्ते नमः. सर्वशक्तिराज नमः. सुरक्षणाय नमः. भगुरुविष्णुमूर्ते नमः. चिन्ताय नमः. रूपाव्यक्ताय नमः. सूक्ष्माय नमः. सर्वान्तर्यामिने नमः. मनोभागतीताय नमः. प्रेममूर्ते नमः. सुरमधुरलभाय नमः. सकाल नमः. अनाथनाथ नमः. नमः. दुर्वारक सुकर्मणे नमः. पुण्य श्रवण कीर्तनाय नमः. दीर्घाय नमः. वासुदेवाय नमः. सदानन्दे नमः. सत्प्रणा नमः. लोभनाथाय नमः. भावनानगाय नमः. अमृतं सवे नमः. भास्कर प्रभाय नमः. ब्रह्मचर्य तपस्री हृताय नमः. सत्येन्द्रमरणाय नमः. सिद्धेश्वराय नमः. संकल्पाय नमः. योगीश्वराय नमः. भगवते नमः. भक्तवत्सलाय नमः. सत्पुरुषाय नमः. पुरुषोत्तमाय नमः. सत्य तत्त्वपदगाय नमः. कामादि सर्वज्ञानतुम्ने नमः. अभेदानन्दान प्रसाद नमः. समय सर्वमद सम्मदाय नमः. दक्षिणामूर्तये नमः. वेंकटेश्वरमणाय नमः. अर्पुदानन्दे नमः. पूर्णार्तिकराय नमः. संसार सर्वदुःखत्रयकराय नमः. सर्वविद्रुतमुखाय नमः. सर्वान्तर्मुखिसिद्धाय नमः. सर्वमङ्गलकराय नमः. सर्वभीष्टफलप्रदाय नमः. समर्थन्मार्ग स्थापनाय नमः. समर्थ सच्चिदानंद सद्गुरु साईनाथ गुरुवे नमो नमः. अनेक कोटि प्रार्थनांजलिं समर्पयामि. राजाय प्रदेकदागिने मम वचं वै श्रवणाय ब्रह्महे समेगामान् कामकामाजमख्यं कामेश्वरो वै श्रवणो ददातु वैराज वै श्रवणाय महाराजाय नमः.
शिरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् सच्चिदानंद स्वरूप साईनाथ गुरुवे नमो नमः ஏகமுக கல்பூர நீராஞ்சன தெய்வம் திருஷதாமி அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம் ராஜாய ஜெகதாகினே மோஜம் வை ஸ்ரவணாஜ குருமஹே சமேகாமம் காமகாமாஜவக்யம் காமேஸ்வரூபி ஸ்ரவணோததாது வேதாஜ வை ஸ்ரவணாஜ மகாராஜாய நமः श्रीनिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय अनेवरुक्कुम ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் அற்புதமாக துனி பூஜையின் தரிசனம் நம்ம கேட்ட வரங்களை அள்ளி கொடுக்கும் அற்புதமான ஞான சாய் பாபாவின் பிரமாதமான தரிசனம் நம் தேவைகளை அருளும் அற்புதமான தெய்வத்தின் ஒரு அற்புதமான தரிசனம் இந்த அற்புதமான துனி பூஜைக்காக ஞான சாய் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த துனி பூஜையை செய்து கொடுத்ததற்காக குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அடுத்து அந்த சிலருக்கு வைக்கும் அற்புதத்தை நம்ம தரிசனம் செய்யிருக்கிறோம். இந்த அற்புதம் நமக்கு அனுப்பி வச்சது சாந்திமதின்னு ஒரு சகோதரி பெங்களூர்லேருந்து அனுப்பிச்சி வச்சாங்க. இந்த அற்புதம் யாருக்கு நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரி ஊட்டியில் ஒரு வீடு வச்சுருக்காங்களாம். அந்த வீட்டில் ஒரு கேர்டேக்கர் ஒரு தம்பி இருக்கார், அவருக்கு நிகழ்ந்தது. அவருக்கு திருமணம் ஆகுது. சகோதரி கைடன்ஸ்லாம் இருப்பார். அவர் சகோதரி சொல்கிறத மட்டும்தான் செய்வார். அவர் அம்மா இந்த மாதிரி மனைவி கருவுற்றிருக்கிறார்கள், நீ கவலையப்படாத, பாபாவின் உதி டெய்லி கொடுத்துக்கிட்டு வா, இந்த மந்திரங்களை சொல்லு, எல்லாமே நான் சொல்லிக் கொடுப்பேன். நான் அவனுக்கு மாதம் மாதம் அழகாக செக்கப் போயிட்டு வந்தான். 9 மாதங்கள் அற்புதமாக எல்லா செக்கப்பும் எல்லா ஸ்கேனிங்கும் முடிஞ்சுது. 9ஆவது மாதம் ஃபைனல் ஸ்கேனுக்கு போகிறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான்னா, ஃபைனல் ஸ்கேனுக்கு போயிட்டு வந்தவன் கண்ணீர் விட்டு கதறுகிறான் என்கிட்ட. அம்மா ஒரு மிகப்பெரிய ஆபத்துமா என் குழந்தைக்குங்கிறான். என்னடா என்ன பிறக்கவே இல்லையான்னு. ஆமாம்மா வயிற்றுக்குள்ளேயே கண்டுபிடிச்சிட்டாங்க, குழந்தைக்கு பிரெயினில் ஒரு நீர்க்கட்டி இருக்கான், இம்மீடியட்டாக ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும், எடுத்துகிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு ஏதாவது சீரியஸாக இருந்ததுன்னா ஸ்கல் ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ணணுங்கிறாங்கம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, நீங்கள் பாபாட்ட வேண்டிக்குங்க. சகோதரியிடம் சொல்லி கதறுகிறார் அந்த தம்பி. சகோதரி வந்து ஒரே நிமிஷம் பாபாவை பிரார்த்தனை பண்ணிவிட்டு, நான் இப்போ ஒரு மந்திரம் அனுப்பி வைக்கிறேன், அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இரு, எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணுறது அந்த மந்திரத்தை. அம்மா இப்போ உடனே ஆம்புலன்ஸ் கொடுத்து எங்களை கோயம்புத்தூருக்கு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்கம்மா, நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கங்கம்மா. நான் பிரார்த்தனை பண்ணுறேன், நீயும் பிரார்த்தனை பண்ணு, இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இரு, உன் மனைவியையும் சொல்ல சொல்லு, உன் குடும்பத்தார் எல்லாரையும் சொல்ல சொல்லுன்னு சொல்லிவிட்டு சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்குறாங்க சகோதரி. தம்பி நல்ல மனப்பாடம் பண்ணிக்கிறாரு. சொல்லிக்கிட்டே ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நேராக அங்கே பெரிய ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அந்த பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு நுழையும் போதே வெளியில் அற்புதமாக பிரம்மாண்டமாக சாய்நாதர் உட்காந்துருக்காரு. உடனே அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, அம்மா இங்கே சாய்நாதர் வெளியில் உட்காந்துருக்காருமான்னு. நான் ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். அவர் சொல்கிற விஷயம் என்ன, உனக்கு முன்னும் பின்னும் பாதுகாப்பாக நான் இருக்கிறேனுங்கிறார் பாருங்கள். எப்படி இங்கேருந்து இவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே உட்காந்துருக்காரு பாருங்கள். அதுதான் சாய்நாதர். நான் எங்கே இருக்கணும் அங்கே நான் உன்னை வர வைப்பேன் அப்படிங்கிறது தான் சாய்நாதருடைய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. டாக்டர் சொன்னாங்க இம்மீடியட்டாக சிசரின் பண்ணி குழந்தைய வெளியில் எடுக்கணும், அதுக்கப்புறம் மீதி ஆக்ஷன்லாம் பண்ணணுன்னாங்க. தம்பி கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்தாரு. தொடர்ந்து மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கார். இங்கே சாந்திமதி சகோதரி பெங்களூரில் மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அற்புதமாக குழந்தையை சிசரின் பண்ணி வெளியில் எடுத்துட்டாங்க. ஒரு ஆண் குழந்தை பிரமாதமாக. டாக்டர் சொல்கிறாங்க ஒரு 2 நாள் கழித்து குழந்தைக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், அதன் பிறகு என்ன ஆக்ஷன் எடுக்குங்கிறத முடிவு பண்ணுவோம் அப்படின்னாங்க. 2 நாட்கள் கழிந்தது. இப்போ ஸ்கேன் எடுக்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாரு ஸ்கேனில் தெரியல, அடுத்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுங்க அப்படின்னு சொல்லி பெரிய டாக்டர் சொல்கிறாரு. வந்து தம்பிகிட்ட சொல்கிறாங்க. தம்பி கதறுகிறார். திருப்பி அம்மாவுக்கு தான் ஃபோன், சாந்திமதிக்கு. அம்மா எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணணுங்கிறாங்கம்மா, எனக்கு பயமாக இருக்குமா. நீ எதுக்கும் கவலைப்படாத, ஒரு ரூபாயை கொண்டு போய் பாபாவின் பாதங்களில் வை, பாபா பார்த்துப்பார் அப்படின்னாங்க. தம்பி நேராக கொண்டு போய் 1 ரூபாயை பாபாவின் பாதத்தில் வச்சார். ஷீரடிபுர வாசனம் போயிட்டே இருக்குது. ஃபுல் ஃபேமிலி சொல்லிகிட்டு இருக்கு. ஷீரடிபுர வாசனம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். இங்கே பெங்களூரில் ப்ரேயர் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த குழந்தையின் தாய் செய்கிறார்கள், இந்த குழந்தையின் தந்தை செய்கிறார்கள், எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க போகிறாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து முடிச்சாச்சு. ரிப்போர்ட்டுக்காக காத்திருக்காங்க. ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. பெரிய டாக்டர் வராரு. அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்கங்கிறார். ரிப்போர்ட்டை பார்த்துட்டு டாக்டர் சொன்ன விஷயம், தலையில் எந்த கட்டியும் இல்லை,
இது யாரால் முடியும்? சாய்நாதரால் மட்டும்தான் முடியும். எந்த இக்கட்டிலும் சொல்ல வேண்டிய மந்திரத்தை ஜெபித்து கொண்டிருந்தால் நம்முடைய பிரார்த்தனைக்கு பதில் சொல்லாமல் இருப்பார் சாய்நாதர். அமர்க்களப்படுத்திட்டார். வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அந்த கட்டி தெரியுது, குழந்தையை வெளியில் எடுத்தாங்க, இங்கே மந்திரங்கள் சொல்கிறார்கள், எல்லோரும் பிரார்த்தனை செய்கிறார்கள், பிரார்த்தனை பலிக்கின்றது. சாய்நாதர் கட்டியை மறைய வைத்தார். சாந்திமதி சகோதரி சொன்னாங்க, நான் பாபாட்ட வேண்டிக்கிட்டதுன்னா ஆப்ரேஷன் வேண்டாம் பாபா, மருந்து மாத்திரையிலே குணமாக்குற மாதிரி பண்ணுங்க பாபான்னு தான் நான் பாபாட்ட வேண்டிக்கிட்டேன். ஆனால் அவர் மாயமாக மறைய வைப்பாருங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம்னா எங்களுக்கு அப்படின்னாங்க. அதுதான் சாய்நாதர். கருவில் இருக்கும்போதே பாதுகாப்பு சத்தியமாக உண்டு, கவலையப்படாதீங்க. எந்த இக்கட்டிலும் சாய்நாதரின் பாதங்களை பிடிக்க மட்டும் மறந்து விடாதீர்கள். அமர்க்களப்படுத்துவார் சாய்நாதர். இன்றைக்கி 4 அற்புதங்கள் எப்படி பண்ணார்ல, அமர்க்களமான 4 அற்புதங்கள், ஒன்றொன்றும் நம்ம சிலிர்க்க வைத்தது. சகோதரி திவ்யா கார்த்திகேயனுக்கு ஐயோ தெரியாத லாங்குவேஜ் எங்கேயோ இறங்கிட்டோமேன்னு நினச்சா, நானே வரேன் ஏன் கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு அற்புதமாக வந்து எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்குறார். அடுத்து லதா சகோதரிக்கு நீ மந்திரத்தை சொல், உன் தாயை நான் பார்த்து கொள்கிறேன்கிறார். அடுத்து அந்த ஜெயா சகோதரிக்கு நீ என்ன ஆசைப்பட்ட, உன் மகன் பெரிய கல்லூரியில் படிக்கணும், நான் கைட் பண்ணுறேன், நான் கரம் பிடித்து அழைத்து சென்று உன் மகனை பார்த்து கொள்கிறேன். பிரமாதமாக பார்த்து கொள்கிறார். இங்கே சாந்திமதி சகோதரியோட கேர்டேக்கருக்கு என்ன அற்புதங்க. அவர் கதறாரு, அம்மா தலையில் கட்டியிருக்குங்கிறாங்கம்மா, ஆப்ரேஷன் பண்ணுங்கிறாங்கம்மா. நீ ஒன்றும் நடக்காது, நான் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி அற்புதமாக நம்பிக்கையோட மந்திரத்தை சொல்ல வைக்கிறார்கள். மாயமாக்குகிறார் சாய்நாதர். அது இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு. இதெல்லாம் தான் சாய்நாதர் செய்வார். எப்படி செய்வார்? அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப 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 சொல்லுகின்ற விஷயம், பாபாவை நம்புங்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் பாதங்களை பிடித்துக் கொள்ளும்போது நமக்கு அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நம்பிக்கை மட்டும்தான் ஒரே ஒரு விஷயம். எல்லா ஆலயத்திலும் எழுதி போட்டிருக்காங்க இல்லையா, நம்பிக்கை பொறுமை, நம்பிக்கை பொறுமை. எதுக்காக எழுதி போட்டிருக்காங்க? பாபாவின் தாரக மந்திரம் அது. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருந்தால் பொக்கிஷம் நிச்சயம், சாய்நாதர் சொல்கிறார். அது எந்த பிரச்சனைக்கு வேணால் வச்சுட்டு இருக்குங்க. அது குழந்தை பிறக்கிறதுக்காக இருக்கலாம், கல்யாணத்துக்காக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் பார் சாய்நாதர். நீங்கள் அங்கே சொல்லிவிட்டு நீங்கள் தலையை வச்சுக்கூடாது. அதை ஒரு சிறிதளவு நம்பிக்கை கூட நம்ம மேலே வச்சிடக்கூடாது. ஏன்னா நம்மளால ஒன்றும் முடியாது. பிரசாத் கணேஷால் ஏதாவது முடியுமான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் எல்லாம் அவர் தான், எல்லாம் அவர் கையில் தான் இருக்குது. அனைத்தையும் நடத்தி கொடுப்பவர் சாய்நாதர். அந்த நம்பிக்கை தான் நமக்கு இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. இன்றைக்கி பிரமாதமான 4 அற்புதங்களை சாய்நாதர் தரிசனம் செய்ய வைத்து நமக்கு சொன்ன விஷயம், நீ என் பாதுகாப்பில் இருக்கும்போது உனக்கு எந்த துன்பமும் நெருங்காது அப்படிங்கிறத பிரமாதமாக புரிய வச்சார் சாய்நாதர். அடுத்த எபிசோட் பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார். இது கிடைக்குமா? இங்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுன்னா அற்புதமாக அருளாசிகள் புரிகிறார், ஆசீர்வாதம் செய்கிறார் சாய்நாதர். அந்த அற்புதத்தை நம்ம அடுத்த எபிசோடில் தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போலாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இந்த எபிசோட்லேயும் நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். நிறைய சகோதரிகள் நம்மள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறது, அண்ணா எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், அடுத்தவர்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய ரிக்வஸ்ட் வருது. அப்படி செய்யும்போது அதை சாய்நாதர் பிரமாதமாக அருளாசிகள் வழங்கி நம்மை ஆசீர்வதிக்கிறார். வாங்க இப்போ நம்ம பிரார்த்தனை செய்வோம். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள்,
ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com. பக்தி பக்திமயம்.